இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்றேன், அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க சார். இவரு தமிழ்நாடு போலீஸா இருந்தா இவர் என்ன பண்ணிருப்பாருன்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. பெண் குழந்தைங்க பெற்றவங்களோட அப்பா அழுது அவங்க கண்ணீரை பாத்துறோம். இனிமேல் அந்த கண்ணீரை பார்க்க கூடாது. இந்த மாதிரி நாய்களோட ரத்தத்தை தான் பார்க்கணும். என் கண்ணு லத்தி கத்தி வேணா ரெடி பண்ணி தரேன். நாய் இனிமேல் உங்க பொறுப்பு. சார் ஸ்டேஷனுக்குள்ளேயே பண்றதுல நமக்கு எது ப்ராப்ளம் ஆக போகுது சார்? பெண் குழந்தைய கெடுத்து கொண்டிருக்கேன். ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்? வேலையே போனால் மயிரா போச்சு ஓயா. அதாவது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவரு தமிழ்நாடு போலீஸா இருந்தாலும் இவரோட வேலையே போனாலும் பரவாயில்லன்னு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா கிட்ட லத்தியை கொடுத்து ஸ்டேஷன்ல லாக்கப்புள்ளியே வச்சு அடிச்சு கொலை பண்ண சொல்லியிருப்பாராம். இந்த மாதிரியான வீடியோலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இங்கே சட்டத்துக்கும் ஒருத்தவங்களோட உணர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குது. சட்டம் வந்து இப்படி கிடையாது. எந்த ஒரு கைதியும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சாலும் இவர் சொல்கிற மாதிரி ஸ்டேஷனில் வச்சு அடிச்சு எல்லாம் கொல்ல முடியாதுங்க. இங்க சட்டத்துக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, ஒரு ரூல் இருக்கு, அதுபடி தான் இங்க நடக்கணும். உதாரணத்துக்கு இப்போ இந்த கோவையில நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை கேஸ் இருக்குல்ல, அதே எடுத்துக்கோங்களேன். ஒரு குற்றம் நடைபெறுதுன்னா முதல்ல அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்த குழந்தை உயிரோடு இருந்தால் அந்த குழந்தைகிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். அவங்கள மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு உட்படுத்தணும். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கு தேவையான ஆதாரங்கள் சாட்சியெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு சார்ஜ் ஷீட் பிரேம் பண்ணி அந்த சார்ஜ் ஷீட்டை கோர்ட்டுக்கு கொடுக்கணும். கோர்ட்ல ட்ரையல்னு ஒரு ப்ரொசீடிங்ஸ் வச்சு அங்கே வந்து ஒரு எவிடன்ஸா பாக்ஸில் ஏற்றி அவங்கள விசாரிக்கணும். அவங்கள ஆப்போசிட் வக்கீல வந்து குறுக்கு கேள்வி கேட்கணும். இதெல்லாம் முடிச்சு ஆர்குமெண்ட்டு, ஃபைனல் ஆர்குமெண்ட்டு, ஜட்ஜ்மெண்ட்டுன்னு இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்ங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாம நான் போலீஸா இருந்தா ஸ்டேஷன்லயே வச்சு அடிச்சு கொன்னு இருப்பேன்னு மக்கள் கிட்ட தவறான இன்ஃபர்மேஷனை பகிராதீங்க. ஏற்கனவே இங்க சட்டத்தின் மேல மக்களுக்கு நம்பிக்கையே இல்லை. இந்த மாதிரி நீங்க பாக்குறது எல்லாம் உண்மை கிடையாது. மக்களாகிய நீங்கள் வந்து கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க.